ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஃபினான்ஸ் கமிஷன் 1 to 16 இதோடைய சேர்மன் யார் யாருன்னு ட்ரிக்ஸ் மூலமா நம்ம வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கான வீடியோ. ஓகே, அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் எதற்கு, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வீடியோவும் கூட. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் அடு நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். வாட் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன்? ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இது நடக்கும். அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, இல்லைன்னா கப்புள்ஸ் இருப்பாங்க. ரெண்டு பேரும் மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க. நம்மள்ட்ட வந்து இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இது வந்து எது எதுக்கெல்லாம் செலவு பண்ண போறோம், இந்த மாசம் இவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போடுவாங்க இல்லையா. நேஷனுக்கு பட்ஜெட் போடுறது தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ பட்ஜெட் செஷன் என்ன சார் அப்படின்னா, இதை தியரட்டிக்கலா இதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம எப்படி நம்மளுடைய காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்ல அட்வைஸ் பண்றது வந்து ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். எவ்வளவு காசு எதற்கு செலவு பண்ணணும், இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம், பக்கத்து ஸ்டேட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்றது. ஓகேங்களா? ஓகே. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் பாடியான்னு கேட்டா ஆமா, கான்ஸ்டியூஷனல் பாடி தான். எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 280. ஓகேவா? யார் இதை கான்ஸ்டியூட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எவ்வளவு வருஷத்துக்கு ஒருக்கா? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. யாருக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு, பிரசிடென்டே ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, அவர் பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணுவார். இதோட ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 280 ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் இதுவே. அப்புறம் 270 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ், எவ்வளவு டாக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது. கிராண்ட்ஸ் இன் எய்ட், எவ்வளவு வந்து எய்டா கொடுக்கணும், கிராண்ட்ஸ் சும்மா காசு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ரிலேட்டட் ஆர்டிகல் 275. காம்போசிஷன், அதை பாக்குறதுக்கு முன்னாடி சைட்ல ஒரு கார்டு டிஸ்பிளே ஆகும். மேல டாப் ரைட் கார்னர்ல பாலிட்டி ட்ரிக்ஸ் அண்ட் பிவைக்யூ இது பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி வந்து எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்றால் நம்மளுடைய வீடியோ அப்டேட்ஸ் டெய்லி போடுறது உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. அடுத்து காம்போசிஷன். காம்போசிஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றால் 1+4. 1 வந்து சேர்மன், 4 அதர் மெம்பர்ஸ். யார் டிசைட் பண்ணுவா? அது இவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. டிபிக்கலா எந்த ஏரியால எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அப்படின்னா பேல், PALE வச்சுக்கோங்க. பப்ளிக் ஃபினான்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், லா, எக்கனாமிக்ஸ். பப்ளிக் ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்க தான் வந்து எவ்வளவு ஃபினான்ஸ் செலவு பண்ணணும்னு சொல்ல முடியும். அதே ஆளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அட்மினிஸ்டர் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்ததான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. லா, சட்டப்படி அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாதான் இதுக்கு காசு கொடுக்கலாமா இல்ல கொடுக்க கூடாதாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அட்வைஸ் வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். அப்புறம் பேசிக் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து IAS ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பப்ளிக் ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், லா இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற காரணத்தினால. இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு, சென்டர்ல இருந்து ஸ்டேட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் வருது, சென்டருக்கு எவ்வளவு டாக்ஸ் போகுது அப்படிங்கிற டாக்ஸ் ரெவன்யூவை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஸ்டேட்ஸுக்கு மத்தியில தமிழ்நாடுக்கு எவ்வளவு பெர்சென்ட், கர்நாடகாவுக்கு எவ்வளவு பெர்சென்ட், கேரளாக்கு எவ்வளவு பெர்சென்ட். இது வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, இதை வந்து வெர்டிகல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் போறது வெர்டிகல் டெவல்யூஷன், ஸ்டேட்டுக்கு மத்தியில திரிஞ்சு போறது வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன், இந்த ஏரோ மார்க் மாதிரி. அப்புறம் கிராண்ட்ஸ் இன் எய்ட், சும்மா வந்து கிராண்ட்ஸ்க்கு எவ்வளவு காசு கொடுக்கணும். லோக்கல் பாடிஸ், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸை இது பண்றதுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும். சிம்பிளா இவங்களோட கோர் ஃபங்க்ஷன்ஸ் மெயின்ஸ்லயோ இல்ல எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த 3 டயர் ஆஃப் கவர்மெண்ட், முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, ஸ்டேட்ஸ், சென்ட்ரல், இதை வச்சே நீங்க வந்து எழுதிடலாம். சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு மத்தியில, அப்புறம் பஞ்சாயத்து, இதுலயே 3 பாயிண்ட் வந்துருச்சு. இவங்க எல்லாத்துக்கும் கிராண்ட்ஸ் இன் எய்ட் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கோர் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பிசிக்கல் டிசிப்ளின், கரெக்டா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்றீங்களா இல்லையா அப்படி அட்வைஸ் பண்றது. கடன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டிசாஸ்டர் ஃபண்டிங்,
இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸை இவங்க கொடுப்பாங்க. chronology ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ், அப்புறம் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து 7th வரை ஒரு ட்ரிக்காகவும், 8th இருந்து 16th வரை நம்ம வந்து இன்னொரு ட்ரிக்காகவும் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிட்ஸ் அண்ட் பீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணீங்க அப்படின்னா வில் பி வெரி ஹாப்பி டு டூ தட் வீடியோ. டெய்லி உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும். தேங்க்யூ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செவன்த், ஃபர்ஸ்ட் டு செவன்த் எப்படி ஞாபகம் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நியூ சாண்டா கிளாஸ் வந்து சண்டை போடுறாரு. யார் கூட? ராஜா கூட. இதுல யாரு மகா வீரனா இருக்காங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு நியூ சாண்டா சண்டை போடுறாரு ராஜா கூட. எதற்கு? மகா வீரனா யாரு இருக்கான்றத போட்டி உங்களுக்குள்ள. பார்த்தா 2 பேருமே இறந்துடுறாங்க. இந்த பரமா ரெடியா அப்படிம்பாங்கல்ல, பரமா முடிஞ்சு பரமா ரெடியான்னு கேட்டு 2 பேருமே ஹெல்லுக்கு போயிடுறாங்க. 2 பேருமே இறந்துடுறாங்க. ஓகேவா? சிம்பிள். நியூ சாண்டா சண்டை வித் ராஜா, மகாவீரனா யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. கடைசியில பார்த்தா 2 பேருமே இறந்துட்டு பரமா ரெடியான்னு சொல்லி ஹெல்ல போய் கேட்டுட்டு இருக்காங்க. ஹெல்ல போய் கேட்கறாங்க, நரகத்துல. சிம்பிள். நியூ வந்து நியோஜி, சாண்டா அப்படிங்கிறது வந்து சந்தானம், சண்டை அப்படிங்கிறது வந்து சண்டா, ராஜா வந்து ராஜமன்னார், மகாவீரனா இருக்கிறதுக்கு தான் இந்த சண்டையே. மகாவீர் தியாகி, பரமா ரெடியா அப்படின்னு சொல்லி ஹெல்ல கேக்குறாங்க இவங்களை பார்த்து இறந்ததுக்கு அப்புறம். பரமா ரெடியா வந்து பிரம்மானந்த ரெட்டி. ஹெல் அப்படிங்கிறது வந்து ஷெல். ஓகேவா? இதை வந்து நீங்க நியூ சாண்டா, சண்டை வித் ராஜா, மகாவீரன், பரமா ரெடியா, ஹெல் இப்படிங்கிறது மூலமா 1 to 7 நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சேர்மன்ஸ். ஓகேவா? இயர் எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா 52 to 57 இது வந்து 5 இயர், 57 to 62 5 இயர், 62 to 66 ஒரு 5 இயர், 66 to 69 இது வந்து ஒரு 3 இயர் தான், 4 இயர் தான் வரும். அதுக்கப்புறம் 4, 69 to 74 இது வந்து ஒரு 5 இயர், 74 to 79 5 இயர், 75 to 84 5 இயர். இந்த ஏரியால வந்து குரோனாலஜிக்கலா தான் வரும். இதுல பெரிய டிஃபரன்ஸ், பெரிய இது இருக்காது. அதை மட்டும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் மட்டும். ஓகேவா? அடுத்தது வந்து 8 to 16. ஓகேவா? இப்போ வேனுக்குள்ள குளிர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்வையும் பேண்ட்டும் டைட்டா போட்டு அமுக்கி படுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு போன் வருது அவங்களுக்கு, போன் வந்து ரிங் ஆகுது. எதுக்கு? விளையாட ரெடியான்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரேங்க் அப்படிங்கிறது வந்து போன் ரேங்க் ஆகுது. கேள்னா ஹிந்தியில விளையாட்டுன்னு அர்த்தம். கேள் கேள் விளையாட ரெடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இல்ல, அவர் வந்து பாட்டு பாடதான் ரெடி அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா நம்ம பணக்காரியா. சிம்பிளா வேனுக்குள்ள ஒருத்தர் வந்து சால்வை அண்ட் பேண்ட் போத்திட்டு அமுக்கிட்டு நல்லா படுத்திருக்காரு. வேன், சால்வை, பேண்ட் அமுக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரேங்க் பண்றாங்க. ஒரு போன் வருது, போன் ரிங் ஆகுது. விளையாட வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேள் ரெடியா, விளையாட ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல, நான் வந்து சிங் பண்ணதான் ரெடி, விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா பணக்காரியா. ஏன்னா பணக்காரங்க எல்லாம் இந்த சும்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேன் அப்படிங்கிறது வந்து வேன், சால்வை, பேண்ட் அமுக்கு, ரேங்க். என்ன ரேங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேங்க் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா விளையாட ரெடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் வந்து சிங் பண்ணதான் ரெடி, ஏன்னா நான் வந்து ஒரு பணக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. வேன் வந்து 7, சால்வே வந்து சால்வை, பேண்ட் வந்து பேண்ட், அமுக் அப்படிங்கிறது வந்து ஏஎம் குஷ்ரோ அமுக்கு, AMKU அமுக்கு. ரேங்க் வந்து ரங்கராஜன். ரேங்க் என்ன? கேள், விளையாட வரீங்களா அப்படின்னு கேள்கர். ரெடியா அப்படிங்கிறது வந்து ஒய்வி ரெட்டி. சிங்கு வந்து MK சிங்கு. பணச்சாரியா வந்து பணச்சாரியா. இது வந்து அப்படியே ப்ராப்பரா இதாகும்.
84 to 89, 89 to 95, 95 to 2000, 2000 to 5, 2005 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25, 26 to 31. ஓகேவா? இதுதான் 8 to 10. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பைண்டிங்கா நாட் பைண்டிங்கா? ஃபினான்ஸ் கமிஷன் எந்த ஆர்டிகிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கு? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின், இது தேர்ட் கொஸ்டின். ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் பேர் என்ன? இது வந்து தேர்ட் கொஸ்டின். இதை மூணுமே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ லெஃப்ட் சைட்ல என்விரான்மெண்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோ வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்ல என்விரான்மெண்ட் எக்ஸ்பிளைனர்ஸ் இருக்கும். ரைட் சைட்ல ரொம்ப முக்கியமான மேப் ரீடிங் டாபிக், அதுவுமே நம்ம சைமல்டேனியஸா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதே நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையானது மேப் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா, அதை வந்து நீங்க மாஸ்டர் பண்ணிக்கலாம். பிஃபோர் லீவிங், தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். குட் டே, குட் லக்.